நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதற் கொள்ளையிலே உலகம் சாமோ, வானச்சோலையிலே பூத்த தனி பூவோ, நீதான் சொக்கவெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ. காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிளம்போ. அந்த இருளால் கருகும் உலகு கண்டேன், அவ்வாறே வான் கண்டேன், திசைகள் கண்டேன். பிந்தி அந்த காரிருள் தான் சிரித்ததுண்டோ, பெருஞ்சிரிப்பின் ஒளிமுத்தே நிலவே நீதான். சிந்தாமல் சிதறாமல் அழகையெல்லாம் சேகரித்து குளிரேற்றி ஒளியை மூட்டி இந்தாவென்ற இயற்கை எண்ணெய் வானில் எழில்வாழ்வை சித்தரித்த வண்ணந்தானோ. உன்னை காணும் போதனிலே என்னுள்ளத்தில் ஊறி வரும் உணர்ச்சியினை எழுதுவதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைத்திடுவதில்லை. நித்திய தரித்திரராய் உழைத்துழைத்து தினைத்துளையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானை ஆற கணத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் கவிநிலவே உன்னை காணும் இன்பந்தானோ. உன்னை என் திருவிழியால் காணுகின்றேன், ஒளி பெறுகின்றேன், இருளை ஒதுக்குகின்றேன், இன்னலெல்லாம் தவிர்க்கின்றேன், கழிகொள்கின்றேன், எரிவில்லை குளிர்கின்றேன் புறமும் உள்ளும். அன்புள்ள முற்றி ஆகாய மளாவும் ஒரு காதல் கொண்டேன், இன்பமெனும் பால்நுரையே குளிர் விளக்கே என இழந்தேன் உன் எழிலில் கலந்ததாலே என்று பாரதிதாசன் நிலவை பற்றி சொன்னானே அந்த வரிகளிலே என இழந்தேன். இந்த கூட்டத்தின் அழகிலே, நண்பர் குணசேகரனுடைய பேச்சிலே, எங்கே இருக்கிற புத்தகனுடைய வடிவிலே எங்களை இழந்தோம். நான் மட்டுமல்ல, எங்கே இருப்போரும் அனைவருமே அவரவர் இழந்திருக்கிறார் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அப்படி சீரோடும் சிறப்பு நடைபெற்று கொண்டிருக்கிற ஏற்றமிகு 8ஆம் ஆண்டு என்று சொன்னார்கள். ஏற்றமிகு 8ஆம் ஆண்டிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற மக்கள் சிந்தனை பெயரை வழங்கி கொண்டிருக்கிற ஈரோடு புத்தக திருவிழாவிலே இன்றைக்கு முன்னிலை பொறுப்பை வகித்து இந்த புத்தக திருவிழாவிற்கு ஆணிவேராக, முதுகெலும்பாக, மூளையாக, இதயமாக, மூளை வேறு இதயம் வேறு, மூளையும் இதயம் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால்தான் அங்கே நல்ல மனிதன் உருவாக முடியும். அதனால் மூளையாக, இதயமாக, முதுகெலும்போடு என்று சொன்னேனே, முதுகெலும்போடு என்று சொன்னால் திராணியோடு, தைரியத்தோடு, தெம்போடு, இப்படி இத்தனை நல்ல குணங்களையும் ஒரு மனிதராக தனக்குள்ளே அடக்கி கொண்டு இன்றைக்கு இந்த திருவிழாவுடைய கதாநாயகராக திகழ்ந்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய நண்பர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி ஆன்மீக கருத்துக்களை சொல்லாததைப் போலவே சொல்லி, வற்புறுத்தாததைப் போல சொல்லி, ஆனால் அழகாக, தெளிவாக, மென்மையாக, ஒரு மலரைப் போல நம்முடைய இதயத்திலே பதிய வைத்த பெருமைக்குரிய தேசிய நல விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய தலைவர், தொழிலதிபர், புரவலர் எஸ்கே மயிலானந்தன் அவர்களே, எனக்கு பின்னாலே வாடாத பூ என்ற தலைப்பிலே உரையாற்ற காத்திருக்கின்ற என்னுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய பேராசிரியர் இரா மோகன் அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்திற்கு முகமாக இங்கே வந்து திரண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான ஈரோடு வாழ் பெருமக்களே, புரவலர்களே, அறிஞர்களே, ஆண்டோர்களே, பெருமக்களே, பொதுமக்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, அறிஞர்களே, சிறுவர்களே, சிறுமிகளே, ஆசிரியர் பெருமக்களே, மாணாக்கர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வேளையில் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் சிந்தனை பேரவை நடத்துகின்ற 8ஆம் ஆண்டு ஏற்றமிகு திருவிழா எங்கே நடக்கிறது? ஈரோட்டில் நடக்கிறது. ஈரோடு என்று சொன்னாலே இன்றைக்கு நமக்கு நினைவுக்கு வருவது தந்தை பெரியாருக்கு அடுத்து நண்பர் ஸ்டாலின் குணசேகரன் என்று சொன்னால் அது இருவேறு கருத்துக்கிடமே இருக்க முடியாது. அந்த அளவிற்கு இளமையிலே இருந்து, இளமை பருவத்திலே இருந்து பொது வாழ்விலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பொதுவுடைமை இயக்கங்களினாலே ஏற்கப்பட்டு பொதுவுடைமை சிந்தனையினாலே கவரப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அதற்காக அர்ப்பணித்து, அது மட்டுமே வாழ்க்கை அல்ல, அதையும் கடந்து ஒரு சமுதாயத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற இயக்கங்கள் இங்கே நடக்க வேண்டும் என்ற முறையில் எந்த விதமான லாபத்தையும் எதிர்பாராமல்
இதை நடத்தி கொண்டு வருகிறார் நண்பர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். ஈரோட்டை நினைக்கும் போது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருடைய ஞாபகம் தான் எல்லோருக்கும் வரும். இந்த மண்ணிலே அவர் பேசுகிறார் என்று சொன்னால், அவர் முழங்குகிறார் என்று சொன்னால், தன்னுடைய கருத்துக்களை ஆற்றல் மிக்க வகையில் எடுத்து சொல்லக்கூடிய அளவிலே திராணியை பெற்றிருக்கிறார், தெம்பை பெற்றிருக்கிறார், தைரியத்தை கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இங்கே இருந்தாரே தந்தை பெரியார், மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை மாற்றியமைத்த பெருமைக்குரிய தந்தை பெரியார் நடந்து கொண்டிருந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மாற்றியமைக்க வேண்டும் என்ற முறையில் வீழ்த்தப்பட்டு அடிமைப்பட்டு தாழ்த்தப்பட்டு கிடந்த மக்களிடையே எழுச்சி முழக்கத்தை, குறிந்து கிடக்கிற மக்களிடையே ஒரு கொள்கை முழக்கத்தை எழுப்பிய பெருமையை, தாழ்ந்து கிடக்கிற தமிழ் சமுதாயத்துடைய பிடரிமயிரை பிடித்து உலுக்கிய பெருமையை கொண்டவர் தந்தை பெரியார். அதனால் தான் சொன்னான், பாரதிதாசன் பேசும்போது சொன்னான், தந்தை பெரியார் எப்படிப்பட்டவர் என்று சொல்லும் போது மிகச் சுருக்கமாக சொன்னான், தொண்டு செய்து பழுத்த பழம். அவரை பற்றி அதிகமாக சொல்ல தேவையில்லை, 3 வரிகளிலே சொன்னான் பாரதிதாசன், தொண்டு செய்து பழுத்த படம் தூய தாடி மார்பில் விடும், மண்டை சுரப்பி உலகு தொடும், மனக்குகையில் சிறுத்தையிடும் என்று சொல்லி சொன்னான். தொண்டு செய்தே பழுத்த படம் இது. இந்த சமுதாய வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்த மிகப்பெரிய வாழ்க்கை சரித்திரம். இந்த சரித்திரம், இந்த மனிதர் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராமல் தமிழக மக்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு சிந்தனையோடு செயல்பட்டவர். தொண்டு செய்து படுத்த பழம், அவர் வளர்த்திருக்கிற தாடி அங்கே நெஞ்சிலே விடுகிறது, தூய தாடி அங்கே மார்பிலே விடுகிறது. ஆனால் அதையும் தாண்டி சொன்னான், மண்டை சுரப்பி உலகு தொடும் என்று சொல்லி சொன்னான். அப்படி மண்டை சுரப்பு என்று சொன்னால் இதயத்திலே இருக்கின்ற கருத்துக்கள், அவருடைய சிந்தனையிலே ஓடுகின்ற செயல் வடிவங்கள், அவைதான் அப்படிப்பட்டவை. பெரியாருடைய கருத்துக்களை, பெரியாருடைய சிந்தனைகளை பார்க்கும்போது படிக்கும்போது யாருக்குமே ஒரு எழுச்சி வரும். அதைத்தான் அவர் சொன்னார், இந்த எழுச்சி இங்கே வர வேண்டும், தாழ்ந்து கிடக்கிற தமிழ் சமுதாயம் எழுந்து நிற்க வேண்டும், இழந்து கிடக்கிற உரிமைகளை மீட்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தங்களுடைய உரிமைகளை உணர வேண்டும். அதற்கான களம் முதலில் ஈரோட்டிலே அமைக்கப்பட்டது. ஆகவேதான் ஈரோட்டிலே அமைக்கப்பட்ட அந்த களம் தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் பரவியது. உலக அளவிலே கூட இன்றைக்கு அந்த அளவிலே லட்சக்கணக்கான மக்களை கவர்ந்து பேசக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பெருந்தலைவர். மேடை பேச்சு என்று சொன்னால் அதில் ஒரு தனி பாணி இருக்கும். ஆனால் எந்த பாணியையும் சேராமல் தனக்கென்று ஒரு பாணி அமைத்துக் கொண்டு பொதுமக்களை மிகச் சுலபமாக அவர்களுக்கு தெளிவாக புரியக்கூடிய அளவிலே மிகச்சிறந்த கருத்துக்களை சொன்ன பெருமை தந்தை பெரியாருக்கு உண்டு. அதனால் தான் சொன்னார்கள், தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விடும், மண்டை சுரப்பி உலகு தொடும் என்று சொன்னார்கள். மனக்குகையில் சிறுத்தையிடும் என்று சொல்லி சொன்னான் பாரதிதாசன். அதுதான் அங்கே பார்க்க வேண்டியது, கவனிக்க வேண்டியது. மனக்குகையிலே என்ன சிறுத்தையிடும் என்று சொன்னால், ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த தமிழினத்தை தலைநிமிரச் செய்தது, உரிமைகளை உணரச் செய்தது. அவருடைய மனக்குகையிலே எழுந்த சிறுத்தைகள் தான் சரித்திரத்தை புரட்டி போட்டிய பெருமைக்கு உரியது என்பதை நாம் உணர்வோம். அப்படிப்பட்ட மண்ணிலே இன்றைக்கு இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சால பொருந்தும், இது சால சிறந்தது. இந்த மண் தான் தமிழகத்திலே இன்றைக்கு புரட்சி என்று சொன்னால், உரிமை என்று சொன்னால், ஏற்றம் என்று சொன்னால், மேன்மை என்று சொன்னால் தந்தை பெரியார் நினைப்பது போல இன்னும் கொஞ்ச நாட்களிலே நண்பர் ஸ்டாலின் குணசேகரனை நினைப்பதை நாம் கண்டிப்பாக பார்க்கத்தான் போகிறோம். அந்த அளவிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராமல் இந்த திருவிழாவை நடத்தி வருகிறார். தந்தை பெரியாரை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு இந்த மண்ணிலே ஈரோட்டு சிங்கம் என்று சொல்லுவார்கள். தமிழகத்திற்கு, இந்தியாவுக்கே அவர் ஒரு சிங்கமாகத்தான் திகழ்ந்தார். அப்படி அவருடைய வழித்தோன்றலாக, அவருடைய காலடி சுவடுகளை பின்பற்றி நடக்கின்ற மனிதராக இன்றைக்கு அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். யார் இவர்? என்ன நோக்கம் இருக்க முடியும்? இந்த புத்தக திருவிழா நடத்துவதன் மூலம் அவருக்கு என்ன லாபம்? நாம் கேட்க வேண்டும். இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். சிந்தனை உள்ள யாரும் இந்த கேள்வியை தங்களுக்கு தாங்களை கேட்டுக்கொண்டால் தான் மனிதன் விழிப்புணர்வோடு செயல்படுகிறான் என்று பொருள்படும். நீங்கள் அந்த கேள்விக்கு பதிலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால்
எந்தவித பலனையும் எதிர்பாராமல் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விழா. மக்கள் படிக்க வேண்டும், மக்களுடைய சிந்தனை மேம்பட வேண்டும், மக்களுடைய எண்ணங்கள் மேம்பட வேண்டும், மக்கள் நல்ல முறையிலே வாழ்க்கை நடத்த வேண்டும், அதன் மூலம் சமுதாயத்திலே மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று சொல்லி நல்ல சிந்தனை தன்னுடைய உள்ளத்திலே வளர்த்து கொண்டவர் ஒரு வழக்குரைஞராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர். அவர் பேசும்போது நீங்கள் கேட்டிருப்பீர்கள், மிகச்சிறந்த மேடை பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், பொதுவுடைமை கொள்கைகளிலான கவரப்பட்டவர், தன்னை இணைத்துக் கொண்டவர். ஆனால் அதற்கும் இந்த திருவிழாவிற்கும் எந்த சம்மதமும் இல்லாமல் பார்க்கக்கூடிய அப்படி இருவேறு பரிணாமங்களிலே நாம் அவரை பார்க்க முடியும். அதுதான் அவருடைய சிறப்பு. உங்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கலாம், அந்த கொள்கையை என்றைக்கும் 24 மணி நேரம் பேசிக் கொண்டிருப்பார்கள். சில பேரை பார்த்தால் காவல்துறையிலே நீங்கள் சில அதிகாரிகளை சந்தித்தால் காவல்துறை பற்றியே தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒரு வழக்குரைஞரை சந்தித்தால் அவருடைய தொழிலை பற்றி பேசிக் கொண்டிருப்பார். ஒரு மருத்துவரை சந்தித்தால் அதை பற்றியே தான் பேசிக் கொண்டிருப்பார். ஆனால் அதையும் தாண்டி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், செயல்பட வேண்டும் என்று சொன்னால், நண்பர் குணசேகரன் அவர்களைப் போல பகத்சிங் இயக்கம், இளைஞர் இயக்கம், பாரதி இளைஞர் இயக்கம், இப்படி பல இயக்கங்களை இளைஞர் பருவத்திலே நிறுவியவர். மக்கள் சிந்தனை பேரவை என்று சொன்னால் இன்றைக்கு அது ஒரு விருட்சமாக வளர்ந்திருக்கிறது, ஒரு ஆலமரமாக. கண்ணதாசன் சொல்லுவானே, ஆலமரம் போல நீ வாழ அதில் 1000 பறவைகள் கூடு கட்ட, காலமகள் உன்னை தாலாட்ட என்று சொல்லுவானே, அதை போல காலமகள் உங்களை தாலாட்ட வேண்டிய வேளை இன்றைக்கு நெருங்கி வருகிறது என்று நான் உகையோடு இந்த மேடையிலே நான் சொல்லி மகிழ்கிறேன். காலமகள் உங்களை தாலாட்ட வேண்டும் என்று சொன்னால் மக்களுடைய மனங்களிலே மாற்றம் வர வேண்டும். அந்த மக்களுடைய மனங்களிலே மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் இதுதான் அதற்கான களம். சுதந்திர போராட்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், வடநாட்டிலே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுதந்திர போராட்டத்திலே தமிழகத்தினுடைய பங்கு என்ன என்று கேட்டபோது நாம் திருப்பூர் கவர்னரை செல்வோம், செக்கிழுத்த செம்மலை பற்றி சொல்வோம், சிதம்பரனாரை பற்றி சொல்வோம், பாரதியாரை பற்றி சொல்வோம். அதையும் தாண்டி இந்த தமிழகத்திலே இருந்து இந்தியாவினுடைய விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் நாம் சரித்திரத்திலே மறந்துவிட்டோம், பதிவதற்கு தவறிவிட்டோம். அதனால் இந்தியாவிலே கூட, இந்திய அளவிலே, தேசிய அளவிலே நாம் என்ன பங்கை ஆற்றினோம் என்று சொல்லி ஒரு பெரிய கேள்விக்கு நிலவிய காலத்திலே ஒரு இதழுக்காக இந்தியா முழுவதும் அன்றைக்கு பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்த நண்பர் குணசேகரன் அவர்கள் பல ஆராய்ச்சியாளர்களை சந்தித்து, பல நண்பர்களை, பல அறிஞர்களை சந்தித்து, அவர்கள் மூலமாக தமிழகத்துடைய பங்கு சுதந்திர போராட்டத்தில் என்ன என்ற மிகப்பெரிய கேள்விக்கு பதிலை கொண்டு வந்து அதை பல அறிஞர் பெருமக்கள் மூலமாக கட்டுரையாக தொகுத்து விடுதலை வேள்வியிலே தமிழகம் என்று சொல்லி ஒரு அருமையான புத்தகத்தை தொகுத்த பெருமை நண்பர் குணசேகரன் அவர்களுக்கு உண்டு. இந்திய அளவிலே தமிழகத்தை தலைமறுத்து செய்த பெருமையும் குணசேகரன் அவர்களுக்கு உண்டு. பாரதி சொல்வான், இதன் தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு 2 மாறி பழிமிகுந்து எழிபுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே. நின்னருள் பெற்றிலாதா நிகரிலா செல்வரேனும் பன்னரும் கல்வி கேள்வி படைத்துயர்ந்திட்டாரேனும் பின்னரும் எண்ணிலாத பெருமையிற் சிறந்தாரேனும் அன்னவர் வாழ்க்கை பாழாம் அணிகழ்வை பிணத்தோடுப்பார் என்று சொன்னான் பாரதி. அவன் எழுதிய எழுத்துக்கள் தான் தமிழகத்திலே மிகப்பெரிய புரட்சியலை ஏற்படுத்தியதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும், மறந்துவிட முடியாது. நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை, அங்கேதான் நான் காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றினேன். சுதந்திர வேள்வியிலே தன்னை இணைத்துக் கொண்டவர். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று சொல்லி எழுதினார். எப்போது எழுதினார்? உப்பு சத்தியாகிரகத்திற்காக இன்றைக்கு தமிழக மக்கள் நடந்து சென்ற வேளையிலே அவர்கள் சலிப்படையக்கூடாது என்பதற்காக, சோர்வடையக்கூடாது என்பதற்காக அவர் எழுதிய பாடல் தான் அந்த பாடல். இப்படி எத்தனையோ பாடல்கள் சுதந்திரத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட வீரர்களை பற்றி, இவர்களை பற்றி நாம் நினைக்கின்றோம். ஆனால் இன்னும் கீழே ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களை சுதந்திர வேளையில் இணைத்துக் கொண்டவர்கள், அவர்கள் சுதந்திர தீயிலே தங்களை பலியிட்டுக் கொண்டவர்கள். அவர்கள் சரித்திரம் மறந்து விட்டது, ஆனால் அவர்கள் குடும்பம் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் அவர்களை நினைவுகூறும் முகமாக அவருடைய தியாகத்தை நாம் போற்றும் விதமாக, வணங்கும் விதமாக அந்த நூலை எழுதியிருக்கிறார். 1857 என்று சொன்னால் இந்திய சரித்திரத்தில்
முதலாவது சுதந்திர போர் என்று சொல்லுவார்கள். The first war of Indian independence was fought in the year 1857 என்று சொல்லி சரித்திரத்திலே பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலே பார்க்க போனால் முதல் சுதந்திர போர் எங்கே விதைக்கப்பட்டது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக 1806ஆம் ஆண்டிலே வேலூர் கோட்டையிலே சிப்பாய் கழகம் என்று சொன்னார்களே, புரட்சி ஏற்பட்டது. வெள்ளையினுடைய ஆதிக்கத்திலே இருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி, விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அங்கே மிகப்பெரிய புரட்சி நடந்தது. அதுதான் இந்தியாவினுடைய முதல் முயற்சி. இந்திய தேசத்தை பொறுத்தவரை விடுதலை வேள்வி, விடுதலை போராட்டம் ஆரம்பமான களம் தமிழகம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த பெருமை நமக்கு தெரியாது. ஆகவே அப்படிப்பட்ட பெருமைகளை எல்லாம் சொல்ல வேண்டும், அப்படிப்பட்ட பெருமைகளை எல்லாம் வெளிக்கொணர வேண்டும். தமிழர் தேசிய அளவிலே தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த விடுதலை வேள்வியிலே தமிழகம் என்ற புத்தகம் மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறது. அதற்காக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த இடத்திலே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். சாதாரண விஷயம் அல்ல. நினைத்து பார்க்க வேண்டும். வடக்குக்கு சென்றால் சொல்லுவார்கள், இந்தியா முழுவதும் அங்கே பாகிஸ்தான் எல்லையிலே, பஞ்சாப் எல்லையிலே, இங்கே பங்களாதேஷ் எல்லையிலே போராட்டங்கள் நடந்தபோது தமிழகம் இன்றைக்கு அமைதி பூங்காவாக இருக்கிறது. அதை போல அன்றைக்கும் அப்படியே இருந்ததா என்று சொன்னால் யாருமே சுதந்திர போராட்டத்திலே நாங்கள் இணைத்துக் கொள்ளவில்லை என்று பொருளா? அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை மாற்றி அமைத்த பெருமை நண்பர் குணசேகரன் அவர்களுக்கு உண்டு. இவையெல்லாம் தந்தை பெரியாரை போல ஒரு பெரிய கால மாற்றம், ஒரு பெரிய சரித்திரத்திலே இடம் பிடிக்கக்கூடிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திய பெருமை அவருக்கு உண்டு. அவர் படித்தது சிக்கைய நாயக்கர் கல்லூரி. அங்கே 1980ஆம் ஆண்டு நினைக்கிறேன், 80 என்று தான் நினைக்கின்றேன். அப்போது அவர் அங்கே மாணவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மற்றவர்களை வழிநடத்த வேண்டும் என்ற அந்த ஆவல் அன்றைக்கு அவருக்கு இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒன்றுதான் சாட்சி. அது மட்டுமல்ல, அதே ஆண்டிலே ஈரோடு மாவட்டத்திலே, அன்றைக்கு பெரியார் மாவட்டம் என்று சொல்லப்பட்ட பெரியார் மாவட்டத்தினுடைய அனைத்து கல்லூரி மாணவர் பேரவை தலைவராகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, 5 ஆண்டுகள் கழித்து ரஷ்ய நாட்டிலே, சோவியத் நாட்டினுடைய தலைநகராகிய மாஸ்கோவிலே ஒரு அகில உலக இளைஞர் பேரவை, மாணவ இளைஞர் பேரவை, இன்னும் சொல்ல போனால் மாணவ இளைஞர் பேரவை என்று நடந்தது. அதிலே இந்தியாவினுடைய சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பங்கேற்ற பெருமையும் அவருக்கு உண்டு என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தினுடைய செயலாளராக, தலைவராக பல ஆண்டு காலம் பணியாற்றிய பெருமை நண்பர் குணசேகரன் அவர்களுக்கு உண்டு. இதை ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய பெருமையை நாம் உணர்ந்தால் அவரை நாம் போற்றுவோம், வாழ்த்துவோம். இப்படிப்பட்ட போற்றல்களும் வாழ்த்தல்களும் அவரை இன்னும் சிறந்த பணியை செய்வதற்கான ஒரு டானிக் என்பதை இங்கே சுயநலம் இருக்கிறது. எனவே இன்னும் சொன்னாரே, கொஞ்ச நெஞ்சம், அவர் நல்ல மனிதரை வாழ்த்துகிறோம், அவர் மனதிலே ஒரு 10% இப்படி அப்படி என்று இருந்தால் கூட இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லுவார்னு சொன்னார்களே, அதே போல இதில் என்ன பயன் இருக்கிறது என்று என்றைக்காவது ஒரு வினா அவர் உள்ளத்தில் எழுந்தால் அதற்கான விடை நான் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சி மிகப்பெரிய முயற்சி. உங்களை இப்படி நான் அறிமுகப்படுத்துவதன் மூலம் எங்களை எல்லாம் நீங்கள் அறிமுகப்படுத்தினீர்கள். அதே போல உங்களை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம் இந்த நேரம் என்பதை நான் சொல்கிறேன். அதற்காகத்தான் சொன்னேன். தமிழருடைய இலக்கிய சோலையிலே நான் புகுந்து பார்த்தால், இன்றைக்கு பார்த்தேன் 2வது 3வது கடைகளிலே இருக்கிறது. புறநானூறும் இருக்கிறது, அகநானூறும் இருக்கிறது, முதல் சங்க நூல்கள் இருக்கின்றன. தமிழருடைய கைகளிலே தவழ்கின்ற முதல் சங்க, இடைச்சங்க, கடைச்சங்க நூல்களை பற்றியெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். முதல் சங்க நூல் என்று சொன்னால் அது தொல்காப்பியமோ அகத்தியமோ மட்டும்தான். இடைச்சங்க நூல் என்று சொன்னால் இன்றைக்கு இடைச்சங்க நூல் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. கடைச்சங்க நூல் என்று சொன்னால் 8 தொகையும் 10 பாட்டும் 4 மணி கடிகையோ 3ஆம் கடைச்சங்கத்தினுடைய காலத்தைச் சேர்ந்தவை. அது என்ன 8 தொகை, அது என்ன 10 பாட்டு? 10 பாட்டுக்கு பதிலாக இன்றைக்கு குத்துப்பாட்டு என்று சொன்னால் இளைஞர்கள் சொல்லுவார்கள், இது கரெக்டாக இருக்கும் என்று சொல்லுவார். அந்த அளவிற்கு கலாச்சார செயல் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு விழா நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால் அது ஏற்றமிகு விழா. எதை கற்க வேண்டும்? இதைத்தான் கற்க வேண்டும்.
ஒரு மனிதரை பற்றி நான் சரித்திரத்தை சொல்கிறேன் என்று சொன்னால் அதை கற்றல் நன்றே. எதை வேண்டுமானால் கற்றுக்கொள்ளலாம். அது என்ன 8 தொகை நூல்கள்? 8 தொகை யார் பார்த்திருக்கிறார் என்று சொன்னால் நற்றிணை, கலித்தொகை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, 10 பரிபாடம், இவையெல்லாம் 8 தொகை நூல்கள். திருமுருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, நெடுநல்வாடை, பட்டினப்பாலை, மலைபடு கடாம், இவையெல்லாம் 10 பாட்டு. இவை 8 தொகை, இவை 10 பாட்டு. இன்றைக்கு தமிழனுடைய கைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கிற மிக மிக முதிய இலக்கியம் என்னவென்று சொன்னால் தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தில் சொல்கிறான், ஒரு மனிதனுடைய பெருமை என்னவென்று கேட்கும்போது சொன்னான், ஒரு மனிதனுக்கு பெருமை என்னவென்று கேட்கும்போது அதன் பதில் சொல்கிறான், கல்வி, தருகன், இசைமை, கொடை என சொல்லப்பட்ட பெருமை 4 என்று சொல்லுகிறான். ஒரு மனிதனை போற்றி பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு புகழ் வர வேண்டும் என்று சொன்னால் அங்கே 4 இலக்கணங்கள் வேண்டும் என்று சொல்லுகின்றான். அவன் என்ன என்று கேட்டால் இதுதான், கல்வி, தருகன், இசைமை, கொடை என சொல்லப்பட்ட பெருமிதம் 4 என்று சொன்னான். அது என்ன கல்வி? கல்வி என்று சொன்னால் நீங்களும் நானும் ஏட்டிலே படித்த கல்வி அல்ல. நமக்கும் இந்த உலகத்தை ஆண்ட தலைவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு என்னவென்று சொன்னால், நாம் சரித்திரத்தை பற்றி படித்தோம், பூகோளத்தை பற்றி படித்தோம், புத்தகத்திலே படித்தோம், உலகத்தை பற்றி புத்தகத்திலே படித்தோம். நாம் சாதாரண மனிதர்கள். ஆனால் உலகத்தையே புத்தகமாக்கி படித்தவர்கள் தான் தலைவர்கள். உலகத்தையே புத்தகமாக்கி படித்தவர்கள் தான் தலைவர்கள். அதுதான் கல்வி. தருகன் என்று சொன்னால் என்னவென்று கேட்டான். தருகன் என்று சொன்னால் கற்றவர்கள் இருந்த சபையிலே, அறிஞர்கள் இருந்த சபையிலே தன்னுடைய கருத்துக்களை அஞ்சாமல் எடுத்து வைக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் தான் தருகன் கொண்டவன் என்று சொல்லுகின்றான். கேட்டார் பிணிக்கும், தகையவாய் கேளாரும், வேட்பமொழியும் சொல் என்று சொன்னான் திருவள்ளுவ பெருமகன். கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய கருத்துக்களிலே எனக்கு சம்மதம் இல்லை, இசைவு இல்லை, ஆனால் நீங்கள் சொல்கின்ற முறை இருக்கிறதே, இன்னும் இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்துகிறதே, அதுதான் தருகன். விரைந்த தொழில் கேட்கும் ஞாலம் நிறைந்தினது சொல்லுதல் வல்லார்பரின். மீண்டும் வள்ளுவர் சொல்லுகின்றார், தன்னுடைய கருத்துக்களை இனிமையாகவும் வலிமையாகவும் வேகமாகவும் எடுத்து வைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களிடத்தில் இந்த உலகம் சென்று கைகட்டி நிற்கும். அடுத்து என்ன வேலை செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த உலகம் கைகட்டி நிற்கும் என்று சொல்லுகின்றான். கல்வி, தருகன். இசைமை என்ன? இசைமை என்று சொன்னால் புகழ். புகழ் எப்போது வரும்? புகழை தேடி நாம் அலைந்தால் புகழ் வராது. புகழ் யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், கடின உழைப்பு இருக்கிறவர்களுக்கு, அடுத்தவன் நிலைத்து நினைப்பவர் நமக்கு ஆயுள் முழுவது சுபதனம் என்று சொன்னானே கவிஞன், அதை போல அடுத்தவன் நிலைத்தை நினைப்பவர்களுக்கு புகழ். தெற்கிலே வாழ்ந்த ஒரு தலைவரை பற்றி சொல்லுவார்கள். அந்த பகுதியிலே இருக்கிற அத்தனை குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனைகளும் அவருடைய உள்ளத்திலே பதியப்பட்டவை. யாருடைய வீட்டிலே யார் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், கல்லூரியிலே படிப்பவர்கள் யார், உடம்பு சரியில்லாமல் படுத்திருப்பவர்கள் யார், இந்த ஊர் தலைவர் யார், இப்படி அனைத்து விவரங்களையும் தன்னுடைய இதயத்தில் ஏந்தி இருந்ததால் தான் மக்கள் மதிக்கின்ற மிகப்பெரிய தலைவராக அவர்கள் எல்லாம் போற்றப்பட்டார்கள். அங்கே புகழ் தானாக வந்து சேர்ந்தது, ஓடோடி வந்து சேர்ந்து புகழ். அதற்கடுத்ததாக கொடை. அது என்ன கொடை? கொடை என்று சொன்னால் மகாபாரதத்தை பற்றி சொன்னார்கள். மகாபாரதத்திலே எங்கே அவர்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்திலே மழை பெய்யும் என்று சொன்னார்களே. கர்ணனும் அதை போன்ற ஒரு குணாதிசயத்தை படைத்தவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்ன கர்ணனிடத்தில் ஒரு பெருமை இருக்கிறது என்று சொன்னால், இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியாது என்று சொல்லுகின்றான். பொதுவாக கொடை என்று சொன்னால் ஒரு 100 ரூபாய் கொடுத்தால் கூட நம்முடைய பெயர் அங்கே இடம்பெற வேண்டும் நினைப்பதுதான் மனிதனுடைய இயல்பு. ஒரு கோயிலுக்கு நாம் ஒரு வருகிறார்களே, அந்த நன்கொடை கேட்டு வருகிறார்களே, அதை கொடுக்கும்போது நம்முடைய பெயர் எந்த இடத்திலே யாருக்கு பின்னால் வருகிறது என்பதையும் நாம் மிக கவனமாக கேட்டு தெரிந்து கொள்கிறோம். யாருக்கு முன்னால் இருக்கணும் என்பதையும் நாம் சொல்லுகின்றோம். ஸ்டேட்டஸ் இன்றைக்கு மனிதனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய வியாதி.
ஆனால் கர்ணமாமன்னன் அப்படி இல்லை. இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியாது, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது என்று சொல்லுவான். அது மட்டுமல்ல, கொடுக்கிறோம் என்று சொன்னால் கொடுப்பவருடைய கைகள் மேலே இருக்கும், வாங்குவருடைய கைகள் கீழே இருக்கும். இதுதான் உலக இயல்பு. கர்ணன் பார்த்தான், கொடுக்கும் போது கூட கொடுக்கிறேன் என்ற மமதை எனக்கு வரக்கூடாது, அதற்காக பொன்னும் மணியும் வைரமும் வைடூரியமும் என்னுடைய கைகளில் நான் ஏந்தி நிற்கிறேன். வறிய மக்கள் எல்லாம் வாருங்கள், வரிசையாக வாருங்கள், என்னுடைய கைகளிலே இருந்து அவற்றை எடுத்து சென்று கொண்டே இருங்கள் என்று சொன்னான். கொடுக்கும் போது கூட என்னுடைய கை கீழே இருக்க வேண்டும், எடுப்பவருடைய கை மேலே இருக்க வேண்டும் என்று சொன்னாரே. இதுதான் கொடையினுடைய மிகச்சிறந்த சிகரம், பண்பு, கொடைத்தன்மை. நாணி சிவந்தன மாதரார் கண்கள், நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள், நன்னெறி தேடி சிவந்தது ஞானியர் நெஞ்சம், தினம் கொடுத்து சிவந்தது கர்ணமாமன்னன் திருக்கரமே என்று சொல்லி கண்ணதாசன் சங்க இலக்கியத்தினுடைய அதன் பார்ப்பட்டு எழுதி வைத்த மிகச்சிறந்த கவிதையை இங்கே கற்றோர் நிறுவன சபையிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதான் கொடை. எதற்காக இதை பற்றி சொல்கிறேன் என்று சொன்னால், இதை நடத்தி கொண்டிருக்கிற நண்பர் அவர்கள், குணசேகரன் அவர்கள், நான் சொன்ன தொல்காப்பியத்தில் இருக்கிற அத்துணை குணங்களுக்கும் குணாதிசயங்களுக்கும் எனக்கு இலக்கணமாக சொந்தக்காரர் திகழ்கிறார் என்பதை நான் பெருமையுடன் இந்த மேடையிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன், பதிவு செய்ய விரும்புகின்றேன். கற்றல் நன்றே என்ற தலைப்பிலே பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அது என்ன கற்றல் நன்றே என்று சொன்னால், எதை கற்க வேண்டும்? லண்டன் மாநகரிலே நான் பணியிலே இருந்தபோது என்னை கூப்பிட்டார்கள். நீங்கள் பேச வேண்டும், ஒரு தலைப்பை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். பொதுவாக என்னை பல விழாக்களுக்கு அழைப்பார்கள், அந்த தலைப்பு எதுவும் சொல்ல மாட்டார்கள். நீங்கள் எதை பேச வேண்டுமோ அதை பேசுங்கள் என்று சொல்லுவார்கள். நாமும் அந்த நேரத்தில் நமக்கு முன்னால் ஏதாவது பேசுவார்கள், அதை ஒட்டி அதை தழுவி பேசிவிட்டு நாம் செல்வோம். இதுதான் வழக்கமாக இருந்து வருகிற காலத்தில் நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு திடீரென்று என்ன தலைப்பு என்று சொல்லி ஒரு கணம் யோசனை செய்தேன். நான் சொல்கிறேன் 2 நாட்கள் கழித்து என்று சொன்னேன். 2 நாட்கள் கழித்து அதை பற்றி நான் நினைக்கவில்லை. அங்கே எனக்கு பணிச்சுமை அதிகமாக இருந்தால் இப்போ நினைக்கவில்லை. ஒரு நாள் இரவு படுக்கையில் படுத்து இந்த இங்கிலாந்து நாட்டிற்கும் நம்முடைய இந்திய நாட்டிற்கும் குறிப்பாக தமிழகத்திற்கும் இருக்கிற வேறுபாடுகளை ஒற்றுமைகளை அலசி பார்த்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு புறநானூற்றில் இருக்கிற ஒரு கவிதை ஞாபகம் வந்தது. அது என்ன கவிதை? ஒற்றுடி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே, பிறப்பு ஓர் அன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும், ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ள மூத்தோன் வருகை எண்ணாது அவருள் அறிவுடையானார் அரசும் செல்லும், வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. இதை எழுதியது யார் தெரியுமா? சிந்தையிலே செந்தமிழை வளர்த்தவன், எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவன். அவன் புலவர் அல்ல, ஆயிரக்கணக்கான படையிலே படையெடுத்து ஆயிரக்கணக்கான போர்க்களங்களிலே தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டியவன். எத்தனையோ போர்க்களங்களிலே எதிரிகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்த பெருமை அவனுக்கு உண்டு. ஆனால் அந்த வெற்றிக்காக இன்றைக்கு 2000 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கவில்லை. அவர் எழுதிய அந்த ஒரு கவிதைக்காக இன்றைக்கு 2000 ஆண்டுகள் கழித்து இந்த மேடையில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவன்தான் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் எழுதிய பாடல். அது என்ன பொருள்? உற்றுடி உதவியும் என்று சொன்னால் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றி என்று சொன்னால் மாணாக்கர்களுக்கு சொல்கின்றான், அன்புள்ள மாணவனே, உன்னுடைய ஆசிரியர் வறிய நிலையிலே இருந்தாலும் ஏழ்மை நிலையிலே இருந்தாலும் பொருளை கொடுத்து அவர் உன்னை என்ன சொன்னாலும் செய்தாலும் அதை நீ மனதிலே வருத்தப்படாமல் தாங்கிக் கொண்டு அவரை காப்பாற்ற வேண்டும். எப்படியாவது நீ கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வதற்கு தடை ஏதும் இருக்கக்கூடாது. ஆசிரியர் என்ன சொன்னாலும், வறிய பொருளாதார சூழ்நிலை ஆசிரியர் இருந்தால் அவருக்கு பொருள் கொடுத்து அவரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறான். அங்கேதான் சொல்கிறான் கற்றல் நன்றே. கல்வியினுடைய பெருமையை பற்றி பேசும்போது ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் சொல்கிறான். என்ன சொன்னான்? அது மட்டுமல்ல, அதுக்கு அடுத்ததாக சொல்கின்றான், ஒரு குடும்பத்திலே 2 மகன்கள் இருக்கிறார்கள். பெரிய மகன் நன்றாக படிக்கிறான், சிறிய மகன் சரியாக படிக்கவில்லை என்று சொன்னால் அந்த தாய் பெரிய மகனை மட்டும்தான் அன்போடு நடத்துவாள் என்று சொல்கின்றான். இதில் நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் படிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி அன்றைக்கு பாண்டிய நெடுஞ்செழியன் எழுதிய பாடல்.
ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ள மூத்தோன் வருகை என்னாது அவர்கள் அறிவுடையோனார் அரசும் செல்லும் என்று சொல்லி சொன்னான். ஒரு குடும்பத்திலே இருக்கிறார்கள், 2 பேர் இருக்கிறார்கள், அண்ணன் தம்பிகள் இருக்கிறார்கள். அதிலே மூத்தவன் இளையவன் என்ற வரம்புக்கு அப்பாற்பட்டு யார் கற்றவன் என்று பார்க்கும்போது அறிவுடையோன் 6 அரசும் செல்லும். அரசாங்கம் சென்று அங்கே ஆலோசனை கேட்கும். யாரிடம்? படித்தவரிடத்திலே கேட்கும் என்று சொல்லுகின்றான். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் வர்ணாசிர முறையில் அமைந்த அந்த சமுதாய கட்டமைப்பிலே கீழ்குடி மேல்குடி என்று நான் பார்ப்பதில்லை. யார் சிறந்த கருத்துக்களை கூறுகிற வல்லமை பெற்றிருக்கிறானோ அவனிடத்திலே சென்று அரசும் கேட்கும். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்று சொல்லுகின்றான் ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன். இதுதான் கற்றல் நன்றே என்ற தலைப்பினுடைய பின்புலம். இதை கற்றல் நன்று இங்கிருந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பதையும் கற்றல் நன்று. எதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழனுடைய கைகளிலே தவழ்ந்த இந்த இலக்கியத்தை பற்றி நான் சொன்னேன். தமிழ் இனத்தை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் வரலாற்று பதிவுகள், இலக்கிய பதிவுகள், 1000 பதிவுகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் படித்தது யார்? அவற்றையெல்லாம் ஏன் கற்றுக்கொள்ளக்கூடாது? அருமையான ஒரு கவிதை. என்ன கவிதை என்று சொன்னால், குளவி இறப்பினும் ஊன்தடி பிறப்பினும் ஆள் என்று வாளின் தப்பார் தொடர்படு ஞமலியின் இடர்படு திரிய கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம் மதுகையின்றி வயிற்று தீ தனியத்தாம் இறந்து உண்ணும் அளவு இன்முறோய் உலகத்தான் என்று சொல்லி எழுதினான் சேரமான் கணைக்கால் இரும்புரை. மீண்டும் ஒரு மன்னனுடைய கவிதையை பற்றி நான் இடத்திலே கற்றவர்களின் சபையிலே நான் சொல்வதிலே பெருமைப்படுகிறேன், ஆனந்தப்படுகிறேன். சோழன் கோச்செங்கனானுக்கும் சேரமான் கணைக்கால் இரும்புரைக்கும் சரியான போர். இருவரும் மிகச்சிறந்த வீரர்கள். வாளோடு வாழ் போதும் போர்க்களத்திலே தோளோடு தோள் என்று பணியாற்றும் தோழமை நெஞ்சங்களுக்கு மத்தியிலே மின்னலாக கீற்றுகள் வாளிலே இருந்து பாய்கின்றன. யார் தோற்பது? யாராவது தோற்றாக வேண்டும். வேறு வழி இல்லாமல் சேரமான் கணைக்கால் இருவரை தோற்கடிக்கப்பட்டான். தோற்கடிக்கப்பட்ட பிறகு குடவாயிற்கூட்டத்து சிறையிலே அடைக்கப்பட்டான். சோழன் கோச்செங்கனான் கேட்டான், சேரமான் கணைக்கால் இரும்புரை எப்படி இருக்கிறார், அவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார். அன்ற காலத்தில் அது நடைமுறை இருந்தது. குடவாயிற்கூட்டத்து சிறையிலே அடைபட்ட சேரமான் கணைக்கால் இரும்புரைக்கு தாகம் எடுத்தது. ஒரே ஒரு வாயிற்காவல் அங்கே இருந்தான். அந்த வாயிற்காவலை பார்த்து சொன்னான், ஒரு குவளை தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லி சொன்னான். மன்னா சற்று பொறுங்கள், கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சொன்னார். அந்த வாயிற்காவல் கொண்டு வரவில்லை, நான் கொண்டு வர மாட்டேன் என்று சொல்லவில்லை. சற்று பொறுங்கள், நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சொன்னான். அப்பொழுதுதான் அந்த கவிதை எழுதினான். ஒரு அரசனாக இருந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு பெரிய அரசனாக ராஜாவாக இருந்து எதிர்நாட்டின் மீது படையெடுத்து அவர்களெல்லாம் விரட்டி அடித்து என்னுடைய வாழ் வலிமையினால் தோல் வலிமையினால் எண்ணத்தினுடைய உயர்வினால் இந்த நாட்டை மிகச்சிறப்பாக ஆண்டு கொண்டிருந்த மன்னனாகி எனக்கு கைகட்டி சேவம் செய்கிற ஆயிரக்கணக்கான சிப்பாய்கள் சேவைகள் இருக்கிற மத்தியிலே இன்றைக்கு நான் சிறையிலே அடைபட்டு கிடக்கிறேன். ஒரு குவளை தண்ணீருக்காக நான் கேட்டபோது சற்று பொறுங்கள் என்று சொன்னானே சேவகன், இனிமேல் நான் உயிரோடு இருந்து பலனில்லை என்று சொல்லி இந்த கவிதையை எழுதிவிட்டு உடனடியாக உயிரை மாய்த்து கொண்ட பெருமை சேரமான் கணைக்கால் இரும்புரை கொண்டு உலகத்திலே வேறு எந்த ஒரு அரசனுக்கும் எந்த ஒரு வீரனுக்கும் இந்த பெருமை இருந்ததில்லை. நினைத்து பாருங்கள். இது கற்பனை அல்ல. மகாபாரத இதிகாசம், ராமாயணம் இதிகாசம், இவையெல்லாம் இதிகாசம் என்று சொல்கிறோமே தவிர இவையெல்லாம் நடந்தது இல்லை என்று யாரும் மறுத்து சொல்ல முடியாது. அவை சர்ச்சைக்குட்பட்டவை. ஆனால் இந்த கருத்துக்கள் உண்மையிலேயே வரலாற்றிலே பதியப்பட்டவை, நடந்தவை. அப்படி என்ன பெருமை? தன்மானம், இனமான உணர்வு என்று சொல்கிறார்களே, அதற்கு வித்திட்டவன் தமிழன். ஒரு குவளை நீரை ஒரு நொடி நேரம் தாமதித்து கொண்டு வந்தால் கூட நான் பொறுக்க மாட்டேன், என்னை இழிவுபடுத்தி விட்டாய். ஹியூமிலியேஷன், இன்சல்ட், தாங்க முடியவில்லை, உயிரை மாய்த்து கொண்டான். அவன் எழுதிய கவிதை தான் இந்த கவிதை. சரி, தமிழை பற்றி என்ன சொல்ல